நீங்க வெளிய ஃபிளட்டர் டெக்னாலஜி கத்துக்கணும்னா குறைஞ்சபட்சம் 25,000 ரூபாய் செலவாகும். ஆனா அதே கோர்ஸ் அறிவுரைமையில வெறும் 549 ரூபாய்க்கு கத்துக்கலாம். அறிவுரைமை ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபிளட்டர் கோர்ஸோட ஒரிஜினல் பிரைஸ் 12,400 ரூபாய். ஆனா காக்கி ஸ்டாக்கிஸ் நேயர்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பிளாட்ஃபார்ம்ல தராங்க. காக்கி 95 அப்படின்ற கூப்பன் கோட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல 95% ஆஃப் கிடைக்கும். வெறும் 549 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஆஃபர் அடுத்த 3 நாள் மட்டும் தாங்க. இந்த கோர்ஸ் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வணக்கம். போன ரிவ்யூ சொன்ன மாதிரி பொங்கல் ரிலீசஸ் நிறைய இருக்குது. கேப்டன் மில்லர், அயலானை தாண்டி மிஷன் ஒரு படம் ரிலீஸாக இருக்குது. அருண் விஜய் நடிச்சு ஏல் விஜய் டைரக்ஷனில். அண்ட் மெரி கிறிஸ்மஸ் தமிழில் வேறு டப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹனுமேன் வேறு தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தெலுங்கு படம். அது இல்லாமல் தெலுங்கில் குண்டூர் காரம், சைந்தவ், அப்புறம் நாகார்ஜுன படம் ஒருத்தன் நார் சாமி ரங்கா அப்படின்னு ஒரு படம் இதெல்லாம் வருது. அப்புறம் மலையாளத்தில் வேறு ஒரு படம் ரிலீஸ் இருக்குது. இவ்வளோ படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. ஸோ இப்போதைக்கு அக்கௌண்ட்டில் கேப்டன் மில்லர், அயலான் ரெண்டுத்தையும் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த நாட்களில் எப்படி நம்மளுக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து அடுத்தடுத்த ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் அருண் மாதேஸ்வரன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஏதோ ஒன்று வரப்போகுதுன்ற மாதிரி நம்மளே நினச்சிக்கலாம். ஏன்னா ராக்கி படத்தில் ஈகிள்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த ஈகிள் வந்து ஒரு பெரிய கன் ஒன்று இருக்கும், ஒரு இதில் வச்சுருப்பா. கிளைமேக்ஸில் அதை ரிவீல் பண்ணுவாங்க. சாரி, ஒரு ஸ்பாய்லர், படம் பார்க்கலன்னா இதுதான் ஸ்பாய்லர். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் கேப்டன் மில்லரையும் இது ஒரு பீரியட் ஃபிலிம். ஆனால் இதுலேயுமே கூட ஈகிள் அப்படின்னு பேர் போட்டு ஒரு பெரிய பாக்ஸ் வருது, அதில் ஒரு துப்பாக்கிலாம் இருக்குது. ஸோ இது வந்து அருண் மாதேஸ்வரன் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு பகுதின்ற மாதிரி நம்மளே நினச்சிப்போம். மற்றபடி இந்த கேப்டன் மில்லரில் எனக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேப்டன் மில்லர் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை. ஒரு கிராமம், அங்கே ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம், அவங்க கட்டின கோவிலுக்குள்ளேயே அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு சமஸ்தானம் ஒன்று இருக்குது. அந்த சமஸ்தானமே பார்த்து நடுங்கிற பிரிட்டிஷ் அதிகாரிகள் இருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ அனல்சன். அதுதான் தனுஷோடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார், சிவராஜ்குமார். அவர் இந்த சுதந்திர போராட்ட குரூப்போட சேர்ந்து நான் வயலண்டாக சில போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தனுஷ் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த ஊரில் இருந்தால் நான் சமஸ்தானத்துக்கு அடிமையாக இருக்கணும், வெளியில் போனால் நான் பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருக்கணும், காலில் விழுன்னு சொல்கிற சமஸ்தானத்தோட என் காலுக்கு பூட்ஸ் கொடுக்குற நான் பிரிட்டிஷுக்கு அடிமையாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் சேர்ந்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அது அவர் வாழ்க்கை எப்படிலாம் பாதிச்சது, சாதாரண அனலீசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி மக்களுக்கான சேவியராக கேப்டன் மில்லராக மாறினாரு அப்படிங்கிறதான் இந்த கதை. இன்னசென்ட்டாக ஆரம்பித்து கில்ட்டில் தவிக்கிறது, தன்னுடைய பர்பஸ் என்னன்னு புரியாமல் அலையிறது, அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறது, ரிடம்ஷன் என்னென்னு தேடுறதுன்னு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நடிப்பில் அசத்துற ஒரு கேரக்டர் தனுஷுக்கு நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. முக்கியமாக போராட்டம் பண்ணுற ஒரு குரூப்பை ஷூட் அவுட் பண்ணுற ஒரு சீன் ஒன்று வரும். அதில் தனுஷுடைய நடிப்பு, அவருடைய ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் மட்டுமே அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸை ஹோல்ட் பண்ணி பயங்கர அழுத்தமானதாக, பவர்ஃபுல்லாக மாற்றுது. சிவராஜ்குமார் வர சீன்ஸ்லாம் மாஸ் ஏறுதா, இல்லை மாஸ் சீன்ஸுக்காக அவர் கூப்பிட்டு வந்து இந்த கேமியோவில் நடிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவுக்கு ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் அவருக்காகவே எழுதப்பட்ட மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்திலும் இருக்கு. மற்றபடி நிவேதிதா சதீஷ், பிரியங்கா அருள்மோகன், இளங்கோ குமரவேல், ஜெயபிரகாஷ், ஜான் கோகேன்னு படம் முழுக்க வர நடிகர்கள் எல்லாருக்குமே நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைனாலுமே கூட இந்த கதைக்கு தேவையான நடிப்பை நல்லாவே கொடுத்துருக்காங்க. சந்தீப் கிஷன் கிடைச்ச சின்ன ரோல்ல நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அகைன் சொல்றேன், சந்தீப் கிஷனுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ வரதுக்கான பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதை யாரும் ஒன்றும் சரியா டேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வழக்கமா தமிழ் சினிமாவில் இந்த பிரிட்டிஷ் கேரக்டர்ஸ்ல நடிக்கிற இந்த இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான டெம்ப்ளேட்ல நடிப்பாங்களோ அதே டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்துலையும் வந்து போறாங்க. ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி அவங்களோட சின்னதா வில்லத்தனம் காட்டுற காளி வெங்கட், அஸ்வின் குமார் மாதிரியான நடிகர்கள் இன்னும் கூட பெட்டரா ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸும் கேரக்டர் எலிவேஷன் சீன்ஸும் லார்ஜர் தன் லைஃபா ஒர்க் ஆக முக்கியமான காரணம் ஜிவி பிரகாஷோடைய பின்னணி இசை. படம் முழுக்க ஒரே பிஜிஎம் போட்டு தேக்காம ஃபுல்லா வெரைட்டி காமிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல இவருடைய பிஜிஎம் சாதாரண சீன்ஸை கூட பவர்ஃபுல்லா மாத்துது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டன்ட் கொரியோகிராஃபின்னு டெக்னிக்கலா மேக்கிங்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே மிரட்டி இருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு பெரிய சேஸ் அண்ட் கிளைமேக்ஸ் பேட்டில், இந்த ரெண்டு சீக்வன்சஸ்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு மிரட்டி இருக்காங்க. இந்த இன்டர்வல் சேஸ் கொஞ்சம் தேவையானதை விட நீளமா போனாலுமே கூட தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட சிறப்பான சேசிங் சீக்வன்ஸ்ல இது ஒன்று. மேக்ரோவா பார்க்கும்போது சுதந்திர போராட்டம், பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறது, அண்ட் மைக்ரோவா பார்க்கும்போது சொந்த கிராமத்தில் இருக்கிற இந்த ஜாதிய பிரச்சனை, ஆபரேஷன் அடக்குமுறையை எதிர்த்து போராடணும்னு ஒரு சாதாரணமான கதையில கான்ஃபிளிக்டை இன்ட்ரெஸ்டிங்காக பிரசன்ட் பண்ணியிருக்காரு அருண் மாதேஸ்வரன். இதுல ஹீரோவுடைய குற்ற உணர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை சிக்கி அவருக்கான ரிடம்ஷனா தேடி வர ஒரு சிச்சுவேஷன், இந்த கேரக்டருடைய ஜேர்னியை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாவே பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். இதை நான் லீனியரா சாப்டரா சொன்ன விதம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. முதல்ல ஒரு ஷார்ட்டை காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டு திரும்ப அந்த ஷார்ட்லேயே வந்து முடிகிற மாதிரியான இந்த பேட்டர்ன் படம் முழுக்கவே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயுமே என்னடா இது ரெபடேட்டிவாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை. அண்ட் அருண் மாதேஸ்வரன் கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளால் போயிட முடியாது. ஆனால்
அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாக நான் ஃபீல் பண்ணது இந்த லாஸ்ட் ஆக்ட் தான். இந்த ஃபைனல் பேட்டில் ஆரம்பமாகிற விதம், அதுக்கு முன்னாடி நடக்கிற சண்டை, கிராம மக்களை காப்பாற்ற கோயிலுக்குள்ள நடக்கிற அந்த பேரலல் ஆக்ஷன், ட்ரெய்லரில் வர அந்த மல்டிபிள் பிளாஸ்ட் மொமெண்ட், அவெஞ்சர்ஸ்க்கு ஹொமாஜ் கொடுக்குற மாதிரியான அந்த மொமெண்ட், இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் படத்தோட லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா ஃபுல் பிளாஸ்ட். இன்ஃபேக்ட் அந்த பாயிண்ட் அவர் பிஜிஎம் கூட அவெஞ்சர்ஸ் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ படத்தோட டிராபேக்ஸ்னா முதல்ல எமோஷனல் கனெக்ட், சுத்தமாக எமோஷனலாக எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆகவே இல்லை. தனுஷ் நல்லாவே நடிச்சிருந்தாலுமே கூட அவருடைய அந்த கேரக்டர் ஷேடு கர்ணன் அசுரன் மாதிரியான கேரக்டர்ஸுக்கு சிமிலராகவே இருந்ததுனால அந்த கேரக்டரோட எனக்கு எம்பத்தி ஃபீல் ஆகாம டேஜாவு ஃபீல் தான் அதிகமாக வந்துச்சு. தென் சீக்வன்சஸ் முடிகிற விதத்தில் ஒரு பஞ்ச், ஒரு மாஸ் மொமெண்ட், ஒரு எலிவேஷன்ற மாதிரி முடிச்சு ஒட்டுமொத்த சீக்வன்சஸையுமே செல் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்கன்னு தான் ஃபீல் ஆச்சு. இந்த சூப்பர் சீன்ஸ் மாதிரி தனித்தனியாக ஃபீல் ஆகிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த படம் என்ன என்கேஜ் பண்ணல. அப்ரஸ் பண்ற எல்லாருமே வில்லன் தான் பொத்தாம் பொதுவாக சொன்னாலுமே கூட இந்த கதையை கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா இதுதான் வில்லன், இவர் தான் வில்லன் அப்படிங்கறத கொஞ்சம் டிஃபைன் பண்ணிருக்கலாம். அதை இந்த படத்தில் பண்ணவே இல்லை. அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒன் நோட்டாவே எழுதப்பட்டிருக்காங்க. இந்த கதை இன்னும் கூட அழுத்தமானதா மாறி இருக்க முடியும். அதுக்கான ட்ரேசஸ் இந்த படத்தில் அங்கங்க இருக்கு. அடக்குமுறையை பத்தின டயலாக்ஸ் வருது, பெண் அடிமைத்தனத்தை பத்தின டயலாக்ஸ் வருது, பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு டயலாக்லாம் வருது. ஆனா இதெல்லாம் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே ஸ்கிராச் பண்ண மாதிரி இருக்கே தவிர அதை தாண்டி எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவே இருந்துச்சு. தென் தனுஷுக்கும் அந்த கிராமத்துக்குமான பாண்டிங்கிறது எங்கேயுமே ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படவே இல்லை. எங்க இந்த பிரச்சனை நடந்தாலும் அவுட் ஆஃப் சிம்பதி ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணிருப்பாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. படம் முழுக்க நிறைய சண்டை காட்சிகள், ரத்தம், துப்பாக்கி சூடு இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் உட்பட நிறைய இடங்களில் இந்த சண்டை காட்சிகள் தேவையானதை விட கொஞ்சம் அதிக நீளமா போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இனிஷியல் யூஃபோரியா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் மேல மைண்ட் நம்பாயிடுது. மொத்தத்தில் இந்த கேப்டன் மில்லர் மிகச் சிறப்பா எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆக்ஷன் திரைப்படம், மிகச் சிறப்பா எழுதப்பட்டிருக்கிற ஒரு படமான்னு கேட்டீங்கன்னா 50-50 அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தனுஷ் மாதிரியான ஒரு அசாத்திய நடிகரை வச்சுக்கிட்டு இந்த அவார்டு படம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேரலல் சினிமாவை எடுக்கலாம். கேரக்டரோட ஒரு கேரக்டர் அவர் கொடுத்து செம்மையாக நடிக்க வைக்கலாம். இல்லை அவரை வச்சு செம்ம மாசா கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டுத்தையும் ஒரே படத்தில் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் நினைச்ச இம்பாக்டை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் தனுஷோடைய நடிப்பு, ஜிவி பிரகாஷோடைய பின்னணி இசை, நான் லீனியர் நரேஷன், லாஸ்ட் ஆக்ட்னு தியேட்டரில் பார்க்க ஒர்த்தான எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் எடுத்த 3 படங்கள்லேயே லீஸ்ட் வயலண்ட் இந்த படம் தான். பட் ஸ்டில் இந்த படத்தோட ஆக்ஷனுக்காக இது கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்கக்கூடிய படம் இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. You believe devil. I am the devil.